محمد كما صليت على إبراهيم بارك على محمد وعلى آل محمد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக வாழ்ந்து உண்மையான முஃமினாக மரணித்து மறுமை நாளையில் சுவன பாக்கியத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் அவன் மீதுள்ள முதலாவது கடமை தன்னை இந்த உலகத்தில் படைத்தவன் யார் என்பதை சரியாக புரிந்து தன்னை படைத்தவன் அல்லாஹ் என்பதை உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதுதான் ஒரு மனிதனை உலகத்திலும் நல்லவனாக வாழ வைத்து மறுமையில் சுவனம் வரையில் அழைத்து செல்லும் என்ற ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தன்னை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்பதை சரியாக இனம் கண்டுகொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற உண்மையான முஃமின் தன் மீதுள்ள அடுத்த கடமை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன கடமை என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு நாங்கள் வருவதற்கு அல்லாஹ் யாரை காரணமாக வைத்தானோ, தான் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வதற்கு அல்லாஹ் யாரை அடிப்படை காரணியாக வைத்தானோ அவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதுதான் உலகத்திலும் நாங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கும், மறுமையில் சுவர்க்கம் நுழைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்துக்கு எந்த ஒரு மனிதன் பிறந்து வருவதாக இருந்தாலும் அந்த மனிதன் உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற முக்கியமான காரணி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் சொல்லுகிற சொல் என்ன? பெற்றோர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்களை பெற்றவர்கள், எங்களை பெற்றெடுத்தவர்கள். உலகத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற மிக முக்கியமான நியதி, உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா நபி அவர்களையும் தாண்டி எந்த
உலகத்துக்கு வருவதாக இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய முயற்சி அவசியம், அவர்களுடைய ஆசை அவசியம். அவர்களுடைய ஆசையுடன் கூடிய முயற்சியின் வெளிப்பாடுதான் இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வருவதற்கான வழியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு யார் காரணமாக அல்லாஹ் வைத்தான் என்கிற ஒரு உறவு இருக்கிறார்கள். அந்த உறவை சரியாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வாழ்வதுதான் உலகத்திலும் உண்மையான முஃமின் என்பதற்கு அடையாளம், மறுமையில் சுவர்க்கம் நுழைவதற்கும் காரணமாக இருக்கும். அல்லாஹ் இந்த அடிப்படையை எனக்கும் உங்களுக்கும் எப்படி சொல்லி காட்டுகிறான்? சூரத்துல் இஸ்ரா, பனு இஸ்ராயில் என்ற அந்த அத்தியாயம் 23வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் படிக்கின்ற பொழுது 25வது வசனம் வரையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வக்கமா ரப்புக, உங்களுடைய ரப்பு முடிவு செய்து விட்டான். உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இரட்சகன் முடிவு செய்து விட்டான், தீர்ப்பளித்து விட்டான். எதை? அல்லா தஅபுது இல்லா இய்யா, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இது அல்லாஹ் முடிவு செய்திருக்கிற ஒரு அம்சம். இது முதலாவது அடிப்படை. நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வர முடியாது. எனவே நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு எந்த ரப்பு நாடினானோ, எந்த ரப்பு என்னை படைத்தானோ அந்த ரப்பை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ் முடிவு செய்த முதல் காரியம். இரண்டாவது, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், தீர்ப்பளித்து விட்டான். இது ஒரு அடிப்படை சகோதரர்களே. அல் குர்ஆனை புரட்டி பெற்றோரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற இடங்களை எல்லாம் தொகுத்து வாசித்து பாருங்கள். பெற்றோரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் தேடி பாருங்கள். நீங்கள் எங்கு பார்த்தாலும் அதற்கு முந்தின வசனத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் பேசுவான், தௌஹீதை பற்றி அல்லாஹ் பேசுவான், ஷிர்க்கை அல்லாஹ் கண்டிப்பான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசாமல் பெற்றோரை மாத்திரம் பேசிய இடங்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை ஞாபகப்படுத்தி விட்டுத்தான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறான் என்றால் ஒரு உண்மை முஃமின் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? தன்னை படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதோடு தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு எந்த பெற்றோர்கள் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். இது அல்லாஹ் எந்த அளவுக்கு இதை பேணுகிறான் என்று சொன்னால், இந்த ஓர்டரை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசிட்டுத்தான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பேச வேண்டும் என்கிற அந்த முறையை அல்லாஹ் எந்த அளவுக்கு பேணுகிறான் என்றால், சூரா லுக்மான் இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரை, அந்த அறிவுரையை நீங்க சூரா லுக்மான்ல பிரட்டி பாருங்க. அதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஷிர்க்கை கண்டித்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்று கண்டித்தார்கள். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பெற்றோரை பற்றி சொல்லவில்லை, பெற்றோரை பற்றி அறிவுரை செய்யவில்லை. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரையை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்ன அறிவுரை செய்தார்? யா புனை, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லபுல்முன் அதீம், இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அறிவுரையை அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் தெரியுமா? அடுத்த அறிவுரையை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் ஒரு அறிவுரை செய்கிறான். வவஸ்ஸைனல் இன்சான, அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை செய்தோம், நாங்கள் மனிதர்களுக்கு அட்வைஸ் பண்ணினோம், உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நன்றாக விளங்குங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அறிவுரையில பெற்றோருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது என்ன? நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே,
அதுக்கு பிறகு நீ தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நட, அடுத்த மனிதர்களோடு நல்ல முறையில நட. இந்த அட்வைஸ் தான் வருது. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? அந்த புத்திமதிகளை சொல்றதுக்கு முன்னால ஷிர்கை கண்டித்த அல்லாஹ் பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை இடையிலே அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் தான் நானும் நீங்களும் புரிய வேண்டும். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டோமா? அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய நானும் நீங்களும் பழகிவிட்டோமா? எங்கள் மீதுள்ள அடுத்த கடமை என்ன தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்வதற்கு எந்த பெற்றோர்களை அல்லாஹ் காரணமாக வைத்தானோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திலும் உண்மையான முஃமினாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் சரியாக செய்கிறோம், ஆனால் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லி காட்டுகிறேன். அதற்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களை பொறுத்தவரையில் நானும் நீங்கள் நல்ல முறையில விளங்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பெரும்பாலும் ஒன்றோ பெற்றோர்களாக இருப்போம், அல்லது பெற்றோர்களாக ஆக வேண்டிய பருவத்தில் இருப்போம், அல்லது பெற்றோராக மாறுவதை எதிர்பார்த்து வாழுகிற சிறுவர்களாக இருப்போம். இன்றைக்கு பெற்றவர்களா இருப்போம், அல்லது நாளைக்கு பிறப்போறவங்களா இருப்போம், அல்லது சின்ன பிள்ளைகளாக இருந்தா ஒரு 10 வருடம் 20 வருடத்துக்கு பின்னால நாங்களும் பெற்றவர்கள் என்ற இடத்துக்கு வருவோம். அன்பார்ந்தவர்களே, என்னவாக இருந்தாலும் எங்களை பெற்றவர்கள் யார்? சுருக்கமாக சொல்வதானால், அல்லாஹ் சூரா இஸ்ராஈல்ல எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறான். இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களை பெற்றவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மா வாப்பா 2 பேரும் என்ன, வாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மௌத்து, உம்மா பிறந்து 6 வருஷத்துல மௌத்து. ஆனா முகமது நபி அவர்களை நேரடியாக விழித்துத்தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்கிறான், எனக்கும் உங்களுக்கும் பாடமாக. உங்களுடைய பெற்றோர்களில் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால், இதுக்குத்தான் அல்லாஹ் சட்டம் சொல்றான் பாருங்க. அன்பார்ந்தவர்களே, பெற்றவங்க நல்ல ஜவானா இருந்தா, ஒரு 40 வயசு ஆரோக்கியமானவரா இருந்தா உங்கள்கிட்ட அவங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு போயிருவாங்க. அப்படித்தானே? இந்த இடத்துல பேசுற நானும் ஒரு பெற்றவர் தான், எனக்கும் 3-4 பிள்ளை இருக்குதுதான். இந்த வயசுல நான் இந்த பிள்ளைகிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிருவேன். இதுதான் சாதாரணமா ஆரோக்கியமா இருக்கிற எல்லா பெற்றோர்களோட நிலையும். பெற்றோர்கள் எப்ப தெரியுமா பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்பாங்க? உழைச்சி சம்பாதித்து உடம்பில் உள்ள பலமெல்லாம் இழந்து வயதாளியாகி விட்டால், ஒரு 50 வயதை தாண்டுகிற பொழுது, 60 வயதை தாண்டுகிற பொழுது, இதுக்கு பின்னால் என்னால சம்பாதிக்க இயலாது, என்னால உழைக்க இயலாது, என்னால சொந்தக்கால நிக்க இயலாதுங்கும் பொழுதுதான் அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? ஏண்ட மகன் அவன் சம்பாத்தியத்தில் எனக்கு தின்ன தர மாட்டானா? ஏண்ட மகன் அவன் வீட்டுல எனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் தரமாட்டானா? ஒரு தாய் கணவன் ஆரோக்கியமா இருந்தா, ஏண்ட கணவன் சம்பாதிச்சு தாராரு, திண்டு குடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த உம்மா. புள்ள குட்டிக்கிட்ட எதையுமே தேடி போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. தன்னுடைய கணவன் வயோதிபத்தை அடைந்து விட்டால், அந்த தாய் முதுமையை அடைந்து விட்டால், இப்பொழுதுதான் அவனுக்கு தேவைப்படுது, எனக்கு சோறு ஆக்கி போடுறதுக்கு என் மகள் ஒரு உதவி பண்ண மாட்டாளா? என் ஆடைகளை கழுவி தருவதற்கு என்னுடைய மகள் ஒத்துழைப்பு தர மாட்டாளா? அன்பார்ந்தவர்கள், இதை நல்லா விளங்குங்க. ஏன்னா இந்த பொறுமதி எங்களுக்கு விளங்குறதுல ஏன் தெரியுமா? இன்றைக்கு நாங்க ஜவானா இருக்கிறோம், நாங்க கட்சோட இருக்கிறோம், சொந்த காலிலே நின்று வாழுகிறோம். அதனால பெற்றோர் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க என்று விளங்குதில்லை. படைத்தவன் ரப்பு சொல்லி தருகிறான் பாருங்கள். உங்களோட உம்மா வாப்பா 2 பேரும் அல்லது 2 பேர்ல ஒருத்தர் வயது முதிர்ந்த நிலையில உங்கள்கிட்ட இருந்தால், அந்த பருவத்துலதான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்க்க போறாங்க.
40 வயசு வாப்பா உங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். தனக்கிட்ட இருந்தா இழுத்து வீசிட்டு போற மகன் இந்தா அப்படின்ட்டு போவாரு. விளங்கிச்சா உங்களுக்கு? தந்த வீட்டுல மகனே நீ இங்க வந்து இருண்டுவாரு. கல்யாணம் முடிச்ச மகன் ஆசைப்படுவாரு தனியா கூலி வீட்டுக்கு போகணும், தனியா வாழணும் ஆசைப்படுவார். இல்ல ஜவானா இருக்கிற வாப்பா சொல்ற மகனே இந்தாப்பா வீட்டுல இடம் இருக்கு இங்க வந்து தங்குண்டுவார். இதுவே 60 வயசை தாண்டுகிற பொழுது வாப்பா என்ன எதிர்பார்ப்பாரு? எனக்கு வீடு இருந்தாலும் எந்த வீட்டுக்கு தனி எனக்கு இருக்கேலாது, அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல மகனே, உண்ட வீட்டுல வந்து நான் இருக்கட்டுமான்னு கேட்பாரு. ஒரு உம்மா தனியே இருக்கேலாது மகனே உங்களை வீட்டுல வந்து நான் இருக்கட்டுமான்னு கேட்பா. அன்பாண்டவர்களே, வயது முதிர்ந்த பருவம், தள்ளாடுகிற பருவம், அந்த பருவத்துல சொந்த கால்ல நிக்கலாது. அந்த நேரத்துலதான் அந்த உம்மா வாப்பமா புள்ள குட்டிக்கிட்ட ஏதாவது ஒன்றை தேடி வருவாங்க. இந்த நிலைமை எங்க எல்லாருக்கும் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த வாப்பாக்கு 60 வயசு, உங்களோட உம்மாக்கு 55 வயசு, இந்த நிலையில இருக்கிறாங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரமும் உங்களோட உம்மா தான், உங்களோட வாப்பா தான். ஆனா அப்ப 30 வயசா இருந்திருப்பாங்க, 40 வயசா இருந்திருப்பாங்க. உங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களோட உம்மா சமைச்ச சாப்பாடு அவக்கு 40 வயசு, உங்களுக்கு 20 வயசு, உங்களோட வாயில ஒரு புடிய ஊட்டிட்டு சந்தோஷப்படுவா. ஆனா 60 வயசாவின பிறகு தண்ட கையால வாய்க்கு சோத்தெடுத்து போடேனாது ஏந்த மகன் ஒரு புடி தீர்த்தி விட மாட்டானான்னு என்ன செய்வா? ஆசைப்படுவா. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். உங்களோட உம்மா உங்களோட வாப்பா 2 பேரும் அல்லது 2 பேர்ல ஒருத்தர் வயோதிபத்தை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால், ஏன் சகோதரர்களே வயோதிபத்தை ஏன் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான்? நல்லா விளங்குங்க. குர்ஆனிலே அல்லாஹ் மனிதர்களுடைய வாழ்க்கை படித்தரத்தை 3 கட்டமாக சொல்கிறான். சிறுபராயம். சிறுபராயம் தான் என்ன சகோதரர்களே? தந்த வேலையை தானாக செய்து கொள்ள முடியாது, தந்த வேலையை தந்த உம்மா அப்பா செஞ்சுடணும் ஆசைப்படுற பருவம் இதுதானே. இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வாசகம் அல்லாஹ் என்ன சொல்றான்? பலவீனமான பருவம் என்றான். அன்பார்ந்தவர்களை, சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க நாங்க எல்லாரும் அந்த பருவத்தை தாண்டி தானே வந்திருக்கிறோம். எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 5 வயசு மகன் இருக்கிறார், 10 வயசு மகன் இருக்கிறார். பாப்பா கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? பலவீனமான என்ன எதிர்பார்ப்பாரு? பாப்பா ஒரு 10 ரூபாய் சல்லி தாங்களே, ஒரு 100 ரூபாய் சல்லி தாங்களே, இதைத்தானே எதிர்பார்ப்பார். பாப்பா உங்களோட சேட்டாயம் பண்றதோட எனக்கு ஒரு சேட்டாயம் பண்ணி தாங்களே எதிர்பார்ப்பாரா இல்லையா? பாப்பா நீங்க பைக்ல போறீங்களே என்னைய பின்னுக்கு ஏத்திக்கிட்டு போங்களே, உங்களோட வாகனத்துல என்ன ஏத்திக்கிட்டு போங்களே. சுருக்கம் என்ன தெரியுமா? சிறு பராயம் என்பது தன்னுடைய காலில் நிற்க முடியாத பருவம், தன்னுடைய தேவைகளை தானாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத பருவம். எதை செஞ்சாலும் உம்மா செஞ்சு தரணும், பாப்பா செஞ்சு தரணும். இவருக்கு நல்ல வாயில் அள்ளி போடலாம், ஆனால் உம்மா கொஞ்சம் தீத்துடுங்களேன்டுவாரு. ஆனா அவருக்கு வயசு 10 இருக்கும். இதுதான் பலவீனமான பருவம். அதுக்கு பிறகு என்ன பண்றோம்? 13 வயசு இளைஞர் பருவத்தை அடைகிறோம். அந்த நேரம் இளைஞர்களா இருந்துட்டு தான் வந்திருக்கிறோம். எல்லாரும் பாருங்க, இளைஞர் பருவமாவினா உம்மாவும் தேவையில்ல பாப்பாவும் தேவையில்ல. எனக்கு ரோட்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏண்ட சேர்த்த சல்லி நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு உம்மா பாப்பாட உதவி தேவையில்ல. நான் ஒரு பைக் வாங்கிட்டேன், உம்மாக்கு முன்னாலே கலெக்ட் போட்டுக்கிட்டு போவோம், பாப்பாவையும் கணக்கெடுக்காம ஓட்டிக்கிட்டு போவோம். அப்படித்தானே? அதுக்கெல்லாம் சொன்ன கூவா சக்தி வாய்ந்த பருவம், பலமான பருவம், நினைத்ததை செய்கிற பருவம். சிறுபராயத்துக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை பலவீனமான பருவம், வாலிபத்துக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை பலமான பருவம். வயோதிபத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மீண்டும் பலவீனம், மீண்டும் வயோதிபம். அந்த பலவீனமான வார்த்தையை நல்லா விளங்குங்க. வயோதிபத்தை அடைகின்ற உம்மா வாப்பா மீண்டும் பலவீனத்தை அடைகிறார்கள். எந்த நிலைக்கு வராங்க? 50 வயசு வரைக்கும் தானா உழைச்சவரு, தண்ட சல்லியில திண்டவரு, தண்ட வீட்டுல தூங்கினவரு, ஜெனிவினா வாழ்ந்தவரு, பலவீனம் வந்துட்டு அல்லாஹ் பலவீனத்தை தந்துட்டான். மகனே ஒரு 100 ரூபாய் சல்லி தாங்க மகனே. எப்படி 9 வயசுல வாப்பா கிட்ட கேட்டீங்களோ இப்ப 60 வயசுக்கு பிறகு வாப்பா மகனுக்கிட்ட கேட்கிறாரு இல்லையா? சில நேரம் உங்களோட புள்ளைகள் விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு கடுமையான எரிச்சலை, சத்தம் போட்டு விளையாடுவாங்க, என்னடா கத்துறாய் அப்படின்னு பேசுவோம். 60 வயசு தாண்டின உம்மாவும் பாப்பாவும் வீட்டுக்கு முடங்கிக்கிட்டே இருப்பாங்க, அது உங்களுக்கு பெரிய எரிச்சலா இருக்கும்.
சின்ன பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு டிஸ்டர்பா இருப்பாங்களோ அதே மாதிரி 60 வயசு தாண்டினா எங்க உமா அப்பா எங்களுக்கு டிஸ்டர்பா இருப்பாங்க. அவங்களோட சில செயற்பாடுகளை கட்டும் கஷ்டமா இருக்கும். 3 வயசு புள்ள மலஜலம் கழிச்சுட்டுரும், உடுத்த உடுப்புல மலஜலம் கழிச்சுட்டுரும். பாப்பாவா இருந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சாரத்தை வெட்டி வீசிருப்பீங்களா? இல்ல புள்ளைய தூக்கி வீசி இருப்பீங்களா? இல்ல. ஏண்ட மகன் மலஜலம் கழிச்சுட்டான், தண்ட கையால சுத்தப்படுத்தி கழுவிட்டு போயிருவோம். அப்படித்தானே? ஆபீஸுக்கு போறதுக்கு புதிய ட்ரவுசர் உடுத்துக்கிட்டு வருவீங்க, புள்ளைய தூக்கினா சூ அடிச்சுட்டுரும். எந்த மூஞ்சில மாற்றமும் இல்லாம இன்னொரு ட்ரவுசராயம் படி போட்டு ஏண்ட மகன் உள்ள இறக்கம் சூ பேஞ்சிட்டான். இதுவே 60 வயசு தாண்டினா படுத்த படுக்கையில சூப்பைய ஆரம்பிச்சிருவாங்க, படுத்த படுக்கையில மலம் கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பலவீனம் சகோதரர்களே, இதுதான் பலவீனம். நாங்க எல்லாரும் கடந்து வந்த பலவீனம் 60 வயசுக்கு பின்னால மீண்டும் அந்த பலவீனம் வரும். 10 வயசு பையன் அடே ஓடாதே தாண்டா ஓடுவான், ஏறாதே தாண்டா ஏறுவான், பாயாதேண்டா பாய்வான். கோமர்மா இல்லையா? ஆனாலும் புள்ளதான இப்படித்தான் இருப்பான்னு சமாளிச்சுட்டு போயிருவோம். இதுவே 60 வருஷத்துக்கு பிறகு வாப்பா கிட்ட, வாப்பா இத தின்னாதீங்க வாப்பா, இது உங்களுக்கு சரியில்லைண்டா அதையே எடுத்து தின்னுவாரு. நாங்க இந்த வாப்பாவோட இயலாண்டுவோம். மகன் செய்யும் பொழுது என்ன சொன்னோம்? மகன் தானே அப்படித்தான் இருப்பான். வாப்பா 60 வயசு தாண்டி இயல்பு சின்ன பிள்ளையாவிடுவாரு. அவருக்கு என்ன செய்யறது விளங்காது, எதை செய்ய வாரன்றோமோ அதையே செய்வாரு. இப்ப என்ன சரிமா செய்வோம்? இந்த வாப்பாவோடையலா, இந்த உம்மாவோடையலா? அன்பாண்டவர்களே, நாங்க புள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லும்? இந்த வாப்பாவோட 7 ஆண்டு சரி மகன் தானே அப்படின்னு சமாளிப்போம். இதே 60 வயசுக்கு போறோம், எங்கட உம்மா வாப்பா நாங்க சொல்ற எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்த உம்மா வாப்பாவோட 7. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? உங்களோட பெற்றோர்கள், உங்களை பெத்தவங்கன்னா சில பேருக்கு விளங்குறது இல்ல. உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா வயோதிபத்தை அடைந்த பிறகு அவங்களோட செயற்பாடுகள் உங்களுக்கு வெறுப்பை தரும், உங்களுக்கு கஷ்டத்தை தரும், உங்களுக்கு தொல்லையை தரும். அதனாலதான் நல்லா சொல்றான், உங்களோட உம்மா உங்களோட வாப்பா 2 பேரும் அல்லது 20 ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் உங்களிடத்துல இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்களோட செயற்பாட பார்த்து, அவங்களோட நடவடிக்கையை பார்த்து, அவங்களோட பேச்ச பார்த்து சிஷ் சொல்லாதீங்க. சிஷ் இந்த உம்மாவோடையலா, சிஷ் இந்த வாப்பாவோடையலா சொல்லாதீங்கன்றான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். எங்கட வாழ்க்கையில எப்படி இருக்குது? சும்மா யோசிச்சு பாருங்க, புள்ளைய மாறி பாருங்க, புள்ளைய மாறி பாருங்க. 3 வயசு புள்ள சிறுநீர் கழிக்குது. ஏண்ட மகண்ட சிறுநீர் கையால கழுவிட்டு போறோமா இல்லையா? ஏண்ட பொம்பளை புள்ளையோட சிறுநீர் கையால கழுவிட்டு போறோமா இல்லையா? ஏண்ட உம்மா இன்னைக்கு படுக்கையில சிறுநீர் கழிக்கிறா, நான் கையால கழுவிட்டு போவேன், சீ சொல்ல மாட்டேன். ஏண்ட வாப்பா முன்னுக்கு நாங்க வாங்கி போட்ட குஷன் 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் குஷன்ல உட்கார்ந்து சிறுநீரை கழிச்சிருவா. சிஷ் இந்த வாப்பாவை விரட்டினாத்தான் எனக்கு நிம்மதி. சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த உம்மா வாப்பாவை பார்த்து உஃப்னு சொல்லிடாதீங்க, சீ என்று சொல்லிடாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த உம்மா வாப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்க போல சிறுநீர் கழிக்கும் பொழுது, மலம் கழிக்கும் பொழுது ஒரு நாள்ல சீ என்று சொன்னதில்லை, சீ என்று சொன்னதில்லை. ஏண்ட மகண்ட சிறுநீர் சந்தோஷத்தோட கழுகினாங்க, ஏண்ட மகள்ட மலம் சந்தோஷத்தோட கழுகிட்டு போனாங்க. இந்த கண்ட உம்மா வாப்பா கஷ்டமான வேலையை செய்ய போல சீ என்று மனசால நொந்து போகாதீங்க அல்லாஹ் சொல்றான். வலா தன்ஹர்ஹுமா வலா தன்ஹர்ஹுமா, விரட்டாதீங்க அல்லாஹ் சொல்றான், விரட்டாதீங்க அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்தவர்களே, எனக்கு அழகான ஒரு மனைவியை பார்த்து தந்தவள் என்னுடைய தாய், எனக்கு அழகான ஒரு மனைவியை பார்த்து தந்தவள் என்னுடைய தாய். அந்த மனைவியை திருமணம் முடித்து வைத்து வடிவா போட்டு சந்தோஷப்பட்டவர் என்னுடைய தந்தை. இன்றைக்கு அவர் 60 வயசை தாண்டிட்டாரு. சில நேரம் இந்த வாழ்க்கைக்கு அவங்க தடையா இருப்பாங்க. நான் என் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் உம்மா தடையா இருப்பாள். நான் என் மனைவியோட ஒரு ட்ரிப் போனா வாப்பா சண்டை பிடிப்பார். மனைவியோட கொஞ்சம் அவங்களோட குடும்பத்துக்கு பேசிட்டு வந்தா உண்மை சண்டை பிடிப்பாள்.
இதெல்லாம் பார்த்து இந்த உம்மாவோட ஏலா இந்த வாப்பாவோட ஏலாண்டு விரட்ட ரெடி ஆவாதீங்க. விரட்ட அல்லாஹ் அப்படியே சொல்றான் சகோதரர்களே, வலா தன்ஹருமா, உங்க உம்மா வாப்பாட செயற்பாடுகளை பார்த்து நடவடிக்கைகளை பார்த்து அவர்களை விரட்டிடாதீங்க, அரவணைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட வீட்டுள்ளுக்கு நடக்கிற அநியாயங்களை பார்த்துட்டு ஒரு மனிதன் சொல்ற புத்தி மாதிரி அல்லாஹ் சொல்லி தரலையா எனக்கும் உங்களுக்கும்? எங்களை ஊர்ல வயது முறிந்த உம்மா அப்பா கண்ணீர் வடிக்கிற நிலைகளை பார்த்துட்டு படிச்ச ஒரு மனிதன் சொல்லித்தார புத்தி மாதிரி அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லி தந்துட்டு போகலையா? சும்மா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, உங்களோட உம்மா வாப்பாட செயற்பாட்டை பார்த்து நடவடிக்கையை பார்த்து சீ அப்படின்னு வெறுக்கவுமாதீங்க, வலா தன்ஹருமா, விரட்டிடாதீங்க, மாறாக வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சண்டையான வார்த்தைகளை பேசுங்க, ரெஸ்பெக்டான வார்த்தைகளை பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம், நாங்க சிறுநீர் கழிக்கிற நேரம், நாங்க மலஜலம் கழிக்கிற நேரம் என்னோட அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? மனசால நொந்து போனாங்களா? இந்த புள்ளைய கொண்டு போய் வீசிடுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. மெத்த, புதிய மெத்த வாங்கி போட்டிருப்பீங்க, ராவுராவா சிறுநீர் கழிச்சிருப்போம். ஒரு நாள் அடே புது மெத்தையில சிறுநீர் கழிக்கிறான் என்று பாயில போட மாட்டாங்க, கீழே தூங்க வைக்க மாட்டாங்க. நீ என்னதான் சிறுநீர் கழிச்சாலும் ஏண்ட புள்ள எனக்கு பக்கத்துல படுன்னு படுக்க வச்சு கல்வாங்க. அன்பாண்டவர்களே, ஏண்ட புள்ள புள்ளண்டா இப்படித்தான் இருக்கும் என்று ரெஸ்பெக்டா பேசினோம் தானே? அதே மாதிரி ஏண்ட உம்மா வாப்பா எங்களுக்கு கஷ்டமான வேலை செய்யும் பொழுது உம்மா வாப்பா வயசுக்கு போய்த்தாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் நடந்து கொள்வாங்க, இத விளங்குங்க, இத புரிஞ்சுக்கங்க. அவங்க எவ்வளவுதான் மனசு நோக நடந்து கொண்டாலும் எங்களை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு கண்ணியமான முறையில ரெஸ்பெக்டான முறையில அவங்களோட பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும், உங்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும். அன்பாண்டவர்களே, ஏன் தெரியுமா இந்த அறிவுரை? வயதுக்கு போன உம்மா வாப்பாவா இருந்தா இப்படித்தான் தொல்ல தருவாங்க, இப்படித்தான் கஷ்டத்தை தருவாங்க, எங்களுக்கு விரும்பானது எல்லாம் செய்வாங்க. அந்த நேரத்துல நாங்க மனசு உடைஞ்சி ஏசிடக் கூடாது, திட்டிடக் கூடாது, விரட்டிடக் கூடாது. இந்த உம்மாவால ஏழா, இந்த வாப்பாவால ஏழாண்டு மனசு நோக பேசிடக் கூடாது. மாறாக கண்ணியமான வார்த்தைகளை, ரெஸ்பெக்டான வார்த்தைகளை, அழகான அறிவுரைகளை அந்த உம்மா வாப்பாவுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வயது முதிர்ந்த அந்த உம்மா வாப்பாவுக்கு முன்னால உங்களுடைய இரக்கத்தின் இறக்கையை விரித்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பின் இரக்கம், பாசத்தின் இரக்கத்தின் அந்த இறக்கையை அப்படியே தாழ்த்தி விடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அன்பாண்டவர்களே, வயது முதிர்ந்த உம்மா வாப்பா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்ற உள்ளத்துக்கு சந்தோஷம் வார அளவுக்கு ஏண்ட மகன் என்னோட இரக்கமா பேச மாட்டானா? ஏண்ட மகள் என்னோட இரக்கமா பேச மாட்டாளா? ஏண்ட மகள் என்னோட சிரிச்சு பேச மாட்டாளா? அன்பாண்டவர் அல்லாஹ் எப்படி சொல்றான்? வக்ஃபிதுலஹுமா ஜனாஹல் மினர் ரஹ்மா, இரக்கம், கருணை, அன்பு, பாசத்தின் இறக்கையை அவர்களுக்கு முன்னால் விரித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பாண்டவர்களே, இன்னைக்கு வயது முதிர்ந்த உம்மா வாப்பாமார் எதுக்கு தயங்குறாங்க, தவிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஏண்ட மகன் 2 நிமிஷம் என்னோட பேச மாட்டானா? ஏண்ட மகள் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் சிரிச்சு பேச மாட்டாளான்னு ஆசைப்படுறான். ஆனா எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்ல, அதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இரக்கத்தோடு, பாசத்தோடு, அன்போடு கலந்த இறக்கையை, பணிவு என்ற இறக்கையை அவர்களுக்கு முன்னால் விரித்துக் கொள்ளுங்கள். நீங்க இன்றைக்கு படித்து பட்டதாரியாக இருக்கலாம் சகோதரர்களே. மினதுல் அல்லாஹ் சொல்றான். மினதுல் ஜுல்லுண்டா கேவலமா பணிவா நடக்கிறது அர்த்தம். நீங்க இன்னைக்கு படிச்சு பட்டதாரியா இருப்பீங்க, பெரிய ஹேண்ட்பேக்கோட, கோட்டு சூட்டோட, சொந்த வாகனத்திலேறி வேகமா பறந்து போவீங்க. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால பேஞ்ச சிறுநீரை கல்வி கொள்ள தெரியாம இருந்தீங்க.
பண்ணின கக்காவை சுத்தப்படுத்திக் கொள்ள தெரியாம இருந்தீங்க. நீங்க பெஞ்ச சிறுநீரா பார்க்காதவங்களோட உம்மா வாப்பா, நீங்க பண்ணின மலத்தை நஜிசா பார்க்காதவங்க உங்களோட உம்மா வாப்பா. அந்த உம்மா வாப்பா இன்னைக்கு கஷ்டப்படுற நேரம், அந்த உம்மா வாப்பாக்கு முன்னால பணிவாக நடங்கண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை சொல்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வயது முதிர்ந்த உம்மா வாப்பா இருந்தா சுருக்கமா விளங்குங்க. நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழைவதற்கு அந்த உம்மா வாப்பா எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை மறந்து விடாதீர்கள். வயது முதிர்ந்த உம்மா அப்பா இருந்து அவர்களுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைத்தால் அது எங்களை சுவர்க்கம் அழைத்து செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. வயது முதிர்ந்த உம்மா அப்பா இருந்து அவர்களை கணக்கெடுக்காமல், அவர்களை கண்ணியப்படுத்தாமல், அவர்களை கேவலப்படுத்தி விட்டால் நாங்கள் நரகம் நுழைவதற்கு அதுவே காரணமாக இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே வயது முதிர்ந்த உம்மா அப்பா இருந்தா உண்மையிலே அவங்க எங்களுக்கு சுமையாக இருப்பாங்க, அவங்க எங்களுக்கு பாரமாக இருப்பாங்க, அவங்களோட நடவடிக்கை செயற்பாடு எங்களோட உள்ளத்துக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன வந்தாலும் அவங்களோட மனசு நோக பேச மாட்டோம், அவர்களை விரட்ட மாட்டோம், அவர்களோட கண்ணியமான முறையில பேசுவோம். அதே நேரம் பணிவான முறையில அவர்களுக்கு முன்னால நடந்து கொள்வோம். நடந்து கொண்டால் சுவனப்பாக்கியத்தை பெறுவதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்காக நீங்க கேட்க வேண்டிய துஆ என்ன, அவர்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன? வக்குல் முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க துஆ செய்யுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சின்ன புள்ளையா இருக்கிற நேரம், எப்படி துஆன்னு பாருங்க, நான் சின்ன புள்ளையா இருக்கிற நேரம் அவர்கள் எப்படி என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினார்களோ அது போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன புள்ளையா இருக்க போல என் உம்மா அப்பா எப்படி என்னை வளர்த்தாங்களோ அது மாதிரி நீ இரக்கம் காட்டு என்று நபியை நீங்க துஆ செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்க வளர்ந்துட்டோம், இன்றைக்கு நாங்க ஆளாவிட்டோம். எங்கட செயற்பாட்டை பார்த்து, எங்கட நடவடிக்கையை பார்த்து, எங்கட பேச்சை பார்த்து எங்கட உம்மா அடிக்கலாம், எங்கட வாப்பா ஏசலாம். பார்க்காதீங்க சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு உம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்றத பார்க்காதீங்க. எதை தெரியுமா பார்க்கணும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் ஏண்ட உம்மா அப்பா எனக்கு எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தாங்க, இத பாருங்க. பார்க்க சந்தர்ப்பம் இல்லையா? உங்களோட உம்மா அப்பா நீங்க சின்ன பிள்ளையா இருக்க போல எப்படி இரக்கமா பார்த்தாங்கன்ற பார்க்கிற சந்தர்ப்பம் இல்லையா? நீங்க இந்த உம்மா அப்பாவா இருப்பீங்க. உங்களோட பிள்ளையோட நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பாருங்க. அது மாதிரிதான் 20 வருஷத்துக்கு முன்னால உங்களோட உம்மா அப்பா நடந்து கொண்டாங்க. அந்த இரக்கத்தை காட்டித்தான் உங்களை வளர்த்தாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு உங்களோட உம்மா அப்பா உங்களோட எப்படி நடந்து கொண்டாங்கன்னு தெரியாத. 10 வயசு 15 வயசு உங்களோட வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கிறா, உங்களோட வீட்டுல ஒரு தம்பி இருக்கிறா. உங்களோட உம்மா எப்படி இரக்கமா இருக்கிறா, உங்களோட வாப்பா எப்படி இரக்கமா இருக்கிறாரு, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அடே 10 வருஷத்துக்கு முன்னால நான் 1 வயசுல இருக்க போல ஏண்ட உம்மா இப்படித்தானே இரக்கம் காட்டி இருப்பாங்க, ஏண்ட வாப்பா என்னோட இப்படித்தானே இரக்கம் காட்டி இருப்பாங்க. இதை மட்டும் புரிஞ்சு கொண்டு படைச்சவன் ரப்புக்கிட்ட உண்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், நான் சின்ன புள்ளையா இருக்க போல ஏண்ட உம்மா வாப்பா என்னை எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தாங்களோ அது மாதிரி நீ என் உம்மா வாப்பாக்கு இரக்கம் காட்டீருன்னு துஆ செய்யுங்க. உங்களோட உம்மா வாப்பா 60 வயசுல 70 வயசுல உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், உங்களுக்கு எவ்வளவு தொல்லை தந்தாலும் ஒரு நாள் அந்த உம்மா வாப்பாக்கு எதிராக பதுவா செஞ்சிடாதீங்க. அந்த உம்மா வாப்பா கேசிடாதீங்க. நாசமா போன உம்மா, நாசமா போன வாப்பா என் வாழ்க்கையை நாசமாக்குறாரு, எனக்கு கஷ்டத்தை தாராரு, ஒரு நாளும் உங்களோட வாயால சொல்லிடாதீங்க. எப்பெல்லாம் உங்களோட உம்மா வாப்பா உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, எப்பெல்லாம் உங்களை நோவினப்படுத்துற 60 வயசு தாண்டி இது நடக்கும் சகோதரர்களே. சின்ன பிள்ளைகளாவிட்டாங்க, பெரும்பாலும் நடக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்தா, யா அல்லாஹ், என் உம்மா வாப்பா இந்த வயசுல என்ன செய்யறாங்கன்றத நீ பாத்துறாதே. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன பிள்ளையா இருக்க போல என் உம்மா வாப்பா எப்படி என்னை வளர்த்தாங்களோ அது மாதிரி நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டியிருந்து பெற்றோருக்கு துஆ செய்கின்ற பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்ற பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்றான். என்ன தெரியுமா? ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும்.
நுபூசிக்கும். உங்களோட வீட்டுல 60 வயசு வாப்பா இருக்கிறாரு, 70 வயசு உம்மா இருக்கிறாரு, 75 வயசு வாப்பா இருக்கிறாரு. நீங்க பார்க்கணும்னு விரும்புவீங்க, உதவி செய்யணும்னு விரும்புவீங்க, நல்லா மதிக்கணும்னு விரும்புவீங்க. ஆனாலும் சில சூழல்கள் உங்களை என்ன செஞ்சிடும், குழப்பத்துல உண்டாக்கிரும். அல்லாஹ் சொல்றான், உங்களோட உள்ளத்துல என்ன இருக்குதுன்றதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும். நீங்க நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, நேரத்துக்கு கவனிப்பீங்க, ஆனாலும் உங்களோட உள்ளம் சொல்லும், இந்த உம்மா எப்பதான் மௌத்தா போவாவோ, எப்பதான் இந்த உம்மா விரட்டுறதோ, எப்பதான் இந்த வாப்பாவை அடுத்த வீட்டுக்கு அனுப்புறதோ. உள்ளம் சொல்லுதா? உள்ளத்துல என்ன இருக்குதுன்றது அல்லாஹ்க்கு தெரியும்ன்றான் அல்லாஹ். எனவே செயற்பாடுகளையும் சீர்படுத்துவோம், உள்ளத்தையும் சீர்படுத்துவோம். அர்த்தம் என்ன? உள்ளத்தால உம்மா வாப்பாவை கவனிங்க, உள்ளத்தால உம்மா வாப்பாவை மதிங்க, உள்ளத்தால உம்மா வாப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உள்ளத்தால உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்துங்க. ஒரு நாளும் உள்ளத்துல உம்மா வாப்பாவை பத்தி தப்பெண்ணம் வச்சிடாதீங்க, உள்ளத்துல கெட்டெண்ணம் வச்சிடாதீங்க, உள்ளத்துல வருத்தத்தை சுமந்துடாதீங்க, உள்ளத்தால வெறுத்துடாதீங்க. உள்ளத்தையும் நல்ல முறையில வச்சுக்கொண்டு செயற்பாடுகளையும் உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்துங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதே நேரம் சகோதரர்களே, நல்லா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நல்லா வைக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னதான் உம்மா வாப்பா வயசுக்கு போறோம் பார்த்தாலும் சில உம்மா வாப்பமாரு நாங்க செஞ்ச உதவி எல்லாம் மறந்து பேசுவாங்க, நன்றி கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, என்னதான் உதவி செஞ்சாலும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க சில நேரம் உங்களோட உம்மா அப்பா செய்யறத பார்த்து என்ன உம்மா இப்படி நடந்து கொள்றீங்களே உம்மாண்டு நீங்க சில நேரம் என்ன செய்யலாம், அட்வைஸ் பண்ணலாம், புத்திமதி சொல்லலாம். அதையும் அவர்கள் தப்பான நோக்கத்துல பார்க்கலாம். இதெல்லாம் வயசுக்கு போனா நடக்கிற விபரீதங்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்றான், என்ன தெரியுமா? இன் தகூனு சாலிஹீன், நீங்க நல்லவர்களாக இருந்தால். எப்படி? உள்ளத்தாலையும் உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்தணும்னு விரும்புறீங்க, உள்ளத்துல உம்மா வாப்பாவை பத்தி தப்பெண்ணீங்க, உம்மா வாப்பாக்கு தனிப்பட்ட ரீதியில ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா நிறைய துஆ கேக்குறீங்க, உம்மா வாப்பாவோட நல்ல முறையில நடக்கிறீங்க. ஆனாலும் உங்களை பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ளலையா? உங்களுக்கு பெற்றோர்கள் மோசமா நடந்து கொள்றாங்களா? ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நல்லது செய்கிற மனிதர்கள், அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிற மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே நல்லா விளங்குங்க, உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கொண்டு, உள்ளத்துல பெற்றோரை பத்தி நல்லெண்ணம் வச்சுக்கொண்டு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நாங்க சரியா செய்வோமாக இருந்தா எங்கட வாழ்க்கையில மனிதன்ற அடிப்படையில தப்புகள் தவறுகள் நடந்தாலும் அந்த ரப்பு மன்னிக்க கூடியவன் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இவ்வளவு அறிவுரையையும் அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான் தெரியுமா? வயது முதிர்ந்த பெற்றோர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க, அல்லது 2 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கன்ற அறிவுரையை சொல்கிறான் என்பதை சூரத்துல் இஸ்ரா கட்டாயம் தர்ஜுமாவை பெறட்டுங்க, வாசிங்க. 23, 24, 25 வசனங்களை படிச்சு பெற்றோரோட எப்படி நடக்கணும்ன்ற அறிவுரைகளை பெற்று வயது முதிர்ந்த பெற்றோர்களை நல்ல முறையிலே கண்ணியப்படுத்தி அதன் மூலம் சுவர்க்க நுழைய தகுதியான மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொன்னேன், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தும் ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழையவில்லை என்றால் அவனை விட மோசமான மனிதன் இல்லை. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு சேவை செய்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஹிம அன்ஃப் ரஹிம அன்ஃப் ரஹிம அன்ஃப்ன்றாங்க. ஒரு ரஹிம அன்ஃப்ன்றது ரசூலுல்லாஹ் ஒரு கேவலப்படுத்துறதுக்கு சொல்றாங்க. ஒரு மனிதன் நாசமாகட்டும், ஒரு மனிதன் நாசமாகட்டும், ஒரு மனிதன் கேவலப்படட்டும், அந்த அர்த்தத்துல சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், கீழ மன் யா ரசூலல்லாஹ், கேவலப்படுகின்ற நஷ்டமடைகின்ற அந்த மனிதன் யார் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அத்ரக அபவைஹி இந்தல் கிபர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் வயது முதிர்ந்த 2 பெற்றோர்களை அடைந்து. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? வயது முதிர்ந்த 2 பெற்றோர்களை அடைந்து ஃபலம் யதுகுல் ஜன்னah, அந்த பெற்றோருக்கு சேவை செய்து, அந்த பெற்றோருக்கு நல்லது செய்து, அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்து, அதன் காரணமாக யாரெல்லாம் சுவர்க்கம் நுழையவில்லையோ
அவன் கேவலப்படட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை வச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு பெரிய பாக்கியம். ஏன்? அவர்களுக்கு சேவை செய்தாலே சுவர்க்கம் போயிடலாம், அவர்களுக்கு நல்லது செய்தாலே சுவர்க்கம் போயிடலாம், அவர்களை கண்ணியப்படுத்தினாலே சுவர்க்கம் போயிடலாம். வயது முதிர்ந்த பெற்றோர்களை அடைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்யாமல் ஒரு மனிதன் நரகத்துக்குரிய மனிதனா போனா இவன் கேவலம் அடைவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, வயது முதிர்ந்த பெற்றோர்களை இந்த உலகத்திலே பராமரிக்கிற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் அது மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நான் உங்களுக்கு சொன்னேன், பெற்றோர்களை மதிக்கவில்லை என்றால் நாங்கள் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இன்னும் உள்ள நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனால் பெற்றோரை மதிக்க வேண்டிய விதத்துல மதிக்கல, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யலண்டா இது எவ்வளவு பெரிய கேவலத்திலே கொண்டு போய் விடும் தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்காஃபிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான், பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களை மதித்து நடவுங்கள் என்ற அறிவுரையை அல்லாஹ் சொல்லிவிட்டு பெற்றோரோடு நல்ல முறையே நடப்பவர்களுடைய நல்ல மக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உலாயிக்கல்லதீன நத்தகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் உலகத்தில் செய்த நல்ல காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வனதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விடுவோம். ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னah, அவர்கள் சுவனவாசிகளிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரை பற்றி தெரியுமா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவர்கள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்தவர்கள். அவர்களுடைய நல்ல காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவர்கள் செய்த தப்புத்தவர்களை மன்னிப்பான், அவர்கள் சுவர்க்கவாசிகளோடு இருப்பார்கள். மாறாக யாரெல்லாம் பெற்றோரை மதிக்கவில்லையோ, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லையோ, அவர்கள் என்ன தொழுதாலும், என்ன இபாதத்து செய்தாலும், என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ்வினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பெற்றோர்களை பொதுவாக மதிப்பது வேறு, வயது முதிர்ந்த பருவத்தில் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது மதிப்பது வேறு சிறப்புக்குரிய ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொண்டு, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் அவர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு நபிமொழியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபிமொழிதான். 3 மனிதர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு பாதை வழியே வரும் பொழுது மழை பொழிகின்றது. அந்த 3 பேரும் என்ன செய்யறாங்க? ஒரு குகையுள்ளுக்கு ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. அந்த மழையின் காரணமாக ஒரு பாறாங்கல் அப்படியே வழுகி வந்து குகையுடைய வாசலை அடைத்து விடுகிறது. குகையுடைய வாசலை அடைச்சா 3 பேருக்கும் வெளியே வர முடியல. இந்த நேரத்துல 3 பேரும் என்ன சொல்றாங்க? நாங்க அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமலை எடுத்து சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களுக்கு விடுதலை தருவான் அப்படின்னு சொல்ல 3 பேரும் 3 விதமான நல்ல மக்களை சொன்னார்கள். அதிலே ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள். வயது முதிர்ந்த எப்படி சொன்னார்? அல்லாஹும்ம இன் கானலி வாலிதானி ஷைகானி கபீரான், வயது முதிர்ந்த உம்மாவும் வாப்பாவும் எனக்கு இருந்தாங்க. வலி சுபியத்துன், அதே நேரம் எனக்கு சின்ன புள்ளகளும் இருந்தாங்க. ஒரு நாள் என்னுடைய மிருகத்தில் இருந்து நான் பால் கறந்து கொண்டு வருகிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா உம்மாவும் வாப்பாவும் தூக்கம். பிள்ளைகள் கதறுகிறார்கள் பாலை கேட்டு. ஆனாலும் எனக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, உம்மா வாப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆனா உம்மா வாப்பா தூங்கிட்டாங்க. இந்த நேரத்துல நான் அந்த பால் கிண்ணத்தை கையில வச்சுக்கொண்டு உம்மா வாப்பா எலும்பும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எலும்பிய பிறகு அவர்களுக்கு பாலூட்டி விட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இப்படி நான் செய்தது உனக்காக என்பதில் உண்மை இருந்தால் இந்த கல்லை அகற்றி விடுன்னு துஆ கேட்கிறாரு. அந்த கல்லு அகன்று போனதுன்ற செய்தியை நாங்க முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துற பாடம் என்ன சகோதரர்களே? உலகத்துல உம்மா வாப்பாவை சரியா மதிச்சு பழகுங்க. அது எங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை கொண்டு வரும். நாங்கள் சந்திக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்களை இல்லாமலாக்கும்.
உலகத்தில் நாங்க சந்திக்கிற சோதனைகள், நெருக்கடிகளுக்கு அது விடுதலையை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, குடும்பமாக வாழுகிற நானும் நீங்களும் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கணவன் என்ற அடிப்படையில ஏண்ட மனைவிக்கு என்ன பழக்கணும், ஏண்ட மனைவிக்கு உங்க உமாவை மதி, உங்க வாப்பாவை மதி, உங்க உமாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், உங்க வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுண்டு கணவன் அடிப்படையில மனைவியை அவங்களுடைய உமா வாப்பாவை மதிக்கிற மனைவியாக ஆக்க வேண்டும். தாய்மார்கள், சகோதரிகள் என்ன பழக வேண்டும்? என்னுடைய கணவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். கணவரே, உங்க உமாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, உங்களோட வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க என்று கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு அறிவுரை செய்தால் குடும்பமாக உலகத்தில் முஸ்லிமாக வாழலாம், குடும்பமாக முஸ்லிமான மரணிக்கலாம், மறுமை நாளையில் குடும்பமாக சுவர்க்கம் போகலாம் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு பெற்றோர்களை, உம்மா வாப்பாவை மதிக்கின்ற சமூகமாக மாறுவோம். குறிப்பாக உம்மாவும் வாப்பாவும் அல்லது இருவரில் ஒருவர் வயது முதிர்ந்த கட்டத்தில் எங்களிடத்தில் இருந்தால் அவர்களை முறையாக மதித்து, முறையாக ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமையிலே சுவனப்பாக்கியத்தை அடைய நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.